அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு கிருபையாக இருக்கிறது. இதற்கு ஈடாக நாம் வாழ்நாள் முழுவதும் சுஜூது செய்தாலும் இதற்கு ஈடாக முடியாது. அந்த அளவு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக எங்களை அல்லாஹ் முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கிறான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், முஃமின்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். எங்களை விடவும் ஈமானால், எங்களை விடவும் இஸ்லாத்தால் முந்தியவர்கள் நபிமார்கள், சஹாபாக்கள், எங்களை விடவும் சொல்லன்னா துன்பங்கள், அந்த வரலாறுகளை சொல்லுகின்ற போதும் கண்ணீர்கள் கொட்டுகின்ற அளவுக்கு, எங்கள் உள்ளங்கள்லாம் வடிக்கின்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு சோதனைகள், அந்த அளவுக்கு அவர்கள் வேதனைப்படுத்தப்பட்டார்கள். யாரால்? அன்று வாழ்ந்த கொடிய மக்களால். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிமார்கள், அந்த சஹாபாக்கள் பட்ட துன்பங்கள் ஒரு சொட்டளவும் எங்களுக்கு அல்லாஹ் எந்த துன்பத்தையும் தரவில்லை. எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கமாக இன்னும் எங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறான். நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களிலே சிறிய சிறிய சோதனைகளை தருகிறான். ஆனால் அது ஒரு பெரிய சோதனை அல்ல. எனவே இந்த சோதனைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய, இந்த சோதனைகளில் வரவிடாமல் அதனை அப்படியே அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்தார்கள். அதுதான் இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய இபாதத். நாம் நீங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம், சொல்லுவதுதான் இபாதத், நோன்பு பிடிப்பதுதான் இபாதத், குர்ஆன் ஓதுவதுதான் இபாதத். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தின் பார்வையிலே அல்லாஹ் ரசூலுடைய அந்த வழிகாட்டலிலே ஒரு மூமின் என்ன விடயத்தை செய்தாலும் அது எல்லாம் இபாதத். விடக்கூடிய மூச்சு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எப்படி விட வேண்டும், எக்கி துப்ப வேண்டுமா, எப்படி துப்ப வேண்டும், உங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழைய வேண்டுமா, எப்படி நுழைய வேண்டும், பள்ளிக்குள்ளே நுழைய வேண்டுமா, எப்படி நுழைய வேண்டும், பஜாருக்கு போக வேண்டுமா, எப்படி போக வேண்டும். கண்ணியமானது எல்லா துறைகளிலும் இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளை முறையடிக்கக்கூடிய இபாதத்தாக அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை தந்திருக்கிறான். இந்த இஸ்திக்ஃபார் இருக்கிறதே, இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இஸ்திக்ஃபார் நபிமார்கள் சில சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்வை விட்டு தூரமாகின்ற போது அல்லாஹ் அவர்களை மீண்டும் அரவணைத்துக் கொள்ள இந்த இஸ்திக்ஃபார் என்பதை அவர்களுக்கு மிகப்பெரிய இபாதத்தாக கொடுத்திருந்தார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவர்களையும் அல்லாஹ் சுவர்க்கத்திலே இருந்து வெளியேற்றினான். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் அவர்கள் அந்த தவறை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அந்த இஸ்திக்ஃபாரையும் குர்ஆன் பேசியிருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு நபி செய்த ஒரு சிறிய தவறின் காரணமாக மீனுடைய வயிற்றுக்குள்ளே இரையானார்கள். அதிலிருந்து வெளியேறுவதற்கும் அல்லாஹ் இஸ்திக்ஃபார் என்ற இந்த இபாதத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த நபிமார்கள் பயன்படுத்தி அந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக நிறைய ஆரோக்கியங்களை பெற்றிருக்கிறார்கள். அது மாத்திரமாக அல்லாஹ்வுடைய சக்தியை, அல்லாஹ்வுடைய உதவியை காணுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே போடப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே போடப்படுகிறார்கள். சாதாரண நெருப்பல்ல, வருடக்கணக்கிலே மூட்டப்பட்ட நெருப்பு. என்னென்ன வழிகள் எல்லாம் மிகவும் பிரமாண்டமாக பத்துமோ அப்படியான பொருட்கள் எல்லாம் கொண்டு தயார் பண்ணப்பட்ட நெருப்பு. அந்த நெருப்பிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போடுகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். நிஅமல் மௌலா, இந்த உலகத்திலே இறைவா உன்னை தவிர பாதுகாப்பதற்கு வேறு எந்த நாயனும் இல்லை, பாதுகாப்பதில்லை, நீதான் மேலானவன். வ நிஅமன் நஸீர், உன்னை விட வேறு யாராலும் எந்த உதவியும் செய்ய முடியாது, உதவி செய்வதிலே நீதான் மேலானவன். இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? கண்ணியமானவர்களே, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அந்த அடியானுடைய கையை வெறுங்கையா அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறார். நான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டால் என்னுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறார். கண்ணியமானவர்களே, என்ன செய்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவை கேட்டார்கள். அல்லாஹ் என்ன செய்தார் தெரியுமா?
நெருப்பு பத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, நெருப்பை அல்லாஹ் பத்த வைக்கவில்லை. நெருப்பே உள்ள அந்த சூட்டுத்தன்மையை அல்லாஹ் எடுத்து விட்டான். அல்லாஹ் ரோசக்காரன். அல்லாஹ்வுடைய கையேந்திருக்கின்ற அந்த அடியாருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்க போதுமானவன். அல்லாஹ்வுடைய படைப்பு அந்த நெருப்புடைய சுபாவம் பத்த வேண்டும். ஆனால் அல்லாஹ் அந்த நெருப்புக்கு பத்தக்கூடிய சக்தியை கொடுக்கவில்லை. அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய படைப்பு, அதை படைத்த ரப்பு அல்லாஹ், மாலிக் அல்லாஹ், ராசிக், நெருப்பை படைத்தவன் அல்லாஹ். அந்த நெருப்புக்கு கட்டளையிடுகிறான். நெருப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பர்தவ் வ ஸலாமா, பர்தவ் வ ஸலாமா, நீ குளிர்ச்சியை குழு, சலாமா ஈரேற்றமாக சந்தோஷமாக அந்த நெருப்பே நீ அவர் மீது நடந்து கொள் என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி இதை விட வேறு என்ன உதவி எங்களுக்கு வேணும்? எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இஸ்திக்ஃபார் என்ற இபாதத்தை தந்திருக்கிறான். இது மிக முக்கியமான ஒரு இபாதத். இது மிக முக்கியமான ஒரு இபாதத். சாதாரணமான இபாதத் அல்ல. உங்களுக்கு சோதனை வருகிறதா, அந்த சோதனையிலே இருந்து நாங்கள் மீறுவதற்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு இபாதத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற போது அந்த சமுதாயம் சோதனைக்கு ஆளாகவில்லை. அந்த சமுதாயம் மிகப்பெரிய சோதனைகள், அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இறங்காமல் நபியை வைத்து அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பாதுகாத்தார். எப்போது நபி எங்கள் மத்தியிலே இல்லையோ அதற்கு பின்னால் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க, சோதனைகள் வராமல் அதை தட்டிவிடக்கூடிய, சோதனைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய, சோதனைகள் வராமல் எங்களுடைய வீட்டை, எங்களுடைய கடை, எங்களுடைய சூழலை, எங்களுடைய மஸ்ஜிதை, எங்களுடைய ஊரை பாதுகாக்க அல்லாஹ் தந்திருக்கின்ற மிகப்பெரிய இபாதத் இஸ்திக்ஃபார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், வமா கான அல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே, நீங்கள் ஒரு சமுதாயத்திலே இருக்கின்ற போது, நீங்கள் ஒரு உம்மத்தோடு இருக்கின்ற போது அந்த சமுதாயத்தை நாங்கள் வேதனை செய்ய மாட்டோம். அந்த சமுதாயத்துக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை இறக்க மாட்டோம். அதனோடு அல்லாஹ் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறான், வமா கான அல்லாஹு முஅஸிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். எந்த சமுதாயம் இஸ்திக்ஃபார் என்ற இந்த இபாதத்தை செய்து வருவார்களோ, இஸ்திக்ஃபார் என்ற இந்த இபாதத்திலே நிலைத்திருப்பார்களோ, அந்த சமுதாயத்தை அல்லாஹ் வேதனையை கொடுக்க மாட்டான். அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தண்டனைகளை கொடுக்க மாட்டான். மிகப்பெரிய சோதனைகளை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, அந்த இஸ்திக்ஃபார் எங்களை விட்டு மங்கி இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தான் நாம் எல்லாம் சுவர்க்கம் செல்வோம். கியாமத்துடைய நாளையிலே நபியுடைய ஷஃபாஅத்தை நாம் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்திற்காக சில துஆக்களை கேட்டு விட்டார்கள். ஆனால் ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மீது கொண்ட பேரன்பினால், எங்கள் மீது கொண்ட இரக்கத்தினால் ஒரு துஆவை அப்படியே மிச்சம் வைத்திருக்கிறார்கள். பாவம் செய்த இந்த அடியார்கள், நபியை நம்பியிருக்கின்ற இந்த அடியார்கள், அல்லாஹ்வை நம்பியிருக்கின்ற இந்த அடியார்கள் கியாமத்துடைய நாளிலே நபியிடத்திலே வருவார்கள். யா எங்களுடைய நபி அவர்களே, எங்களுடைய தூதர் அவர்களே, எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய தலைவர் அவர்களே, எங்களை அல்லாஹ்விடத்திலே தெளிந்து எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்கள் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக மன்றாடுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருந்த நபி, அல்லாஹ்வுடைய உதவிகளை இறக்கி காட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 அல்லது 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்காது. ஆனால் இஸ்திக்ஃபார் செய்தார்கள். ஆனால் இப்போது தண்டனைகள் இறங்கும், அல்லாஹ்வுடைய பெரிய சோதனைகள் இறங்கும். இந்த இஸ்திக்ஃபார் என்ற இபாதத் எங்களை விட்டு விடுபட்டு போனால், கண்ணியமானவர்களே, மனிதன் கண்ணை துறந்தால் பாவம், பஜாருக்கு போனால் பாவம், பேசினால் பாவம். எனவே இந்த பாவங்களை அழிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் என்ற இபாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான்.
இதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய பாவம் அவைகளை அப்படியே மூடி தடை செய்து வைத்திருக்கிறது. எனவே இவைகளை அப்படியே எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்றால் அந்த இஸ்திக்பாரை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எந்த அளவு இஸ்திக்பார் செய்வார்கள் என்றால் வல்லாஹி இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70க்கும் அதிகமாக இஸ்திக்பார் செய்வார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைகளிலே நாங்கள் இருப்போம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 விடுத்தம் என்ன செய்வார்கள்? ரப்பி க்ஃபிர்லி வ துப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்ற அந்த இஸ்திக்பாரை ஓதுவார்கள். என்ன அர்த்தம்? ரப்பி க்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள்வாயாக. நபி அவர்கள் பாவம் செய்கின்றவர்களா? இல்லை. யா அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள்வாயாக. என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே, தௌபாவை அங்கீகரிக்கக்கூடியவனே, இரக்கமான ரப்பே, எனவே உன்னிடத்தில் இஸ்திக்பார் செய்கிறேன், தௌபா செய்கிறேன், என்னுடைய தௌபாவை கபூல் செஞ்சு கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மஜ்லிஸ்களையும் உட்கார்ந்தால் 100 விடுத்தம் இஸ்திக்பார் செய்து கொள்வார். கண்ணியமானவர்களே, அந்த நபியுடைய உம்மத் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த நபியுடைய கரத்தால் நீர் குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நபியுடைய ஷஃபாத் எங்களுக்கு கியாமத்திலே வேண்டும் என்று எல்லோரும் ஆவர வைக்கிறோம். அந்த நபிக்கு பின்னால் நாம் எல்லோரும் சுவர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் நானும் நீங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் செய்து வருகின்ற இஸ்திக்பாரிலே எந்த அளவு கவனம் செலுத்துகிறோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்திக்பாரை அதிகமாக நாங்கள் ஓத வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலங்களிலே சக்கராத் நெருங்குகின்ற அந்த காலப்பகுதியிலே, மரண படுக்கையில் இருக்கின்ற அந்த நோய்வாய்ப்பட்ட காலப்பகுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுக்ஸிரு அய்யகூல கப்ல மௌத்திஹி, மௌத்துக்கு முன்னால் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி. இந்த துஆவை, இந்த இஸ்திக்பார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதி வருவார்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹ் நீ தூய்மையானவன், உன்னுடைய புகழ் மிக பிரமாண்டமானது, உன்னை புகழ்வதற்கு நான் இந்த இஸ்திக்பாரை கொண்டும் இந்த துஆக்களை கொண்டு உன்னை புகழ்கிறேன். அதே போன்று அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள்வாயாக, வ அத்தூபு இலைஹி உன்னிடத்திலே பாவமன்னிப்பு தேடுகிறேன், என்னை மன்னித்துக் கொள்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி சந்தர்ப்பங்களிலே, அந்த கடைசி சந்தர்ப்பங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் நிலைமைகளில் இதை அதிகமாக ஓடியதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்திக்பாரை எங்களுக்கு தந்திருக்கிறார். இதிலே நானும் நீங்களும் பொதுபோக்காக இருந்து விட்டால் அல்லாஹ்வுடைய சோதனைகள், அல்லாஹ்வுடைய வேதனைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்பார ஜஅலல்லாஹு மின் குல்லி ضيقின் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வரதகஹு மின் ஹைது லா யஹ்தசிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் இஸ்திக்பார் என்ற அமலை கடைபிடித்து வருவார்களோ, விடாமல் செஞ்சு வருவார்களோ, ஜஅலல்லாஹு மின் குல்லி ضيقின் மக்ரஜா, என்னென்ன கஷ்டம் அவர்களுக்கு இருக்கிறதோ, என்னென்ன சோதனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றை நீக்குவதற்குரிய வழியை அல்லாஹ் கொடுக்கிறார். அந்நியகா சோதனையா? எங்களை எதிரிகள் வித்தியாசமாக பார்க்கின்றார்களா? எதிரிகளை உள்ளத்தில் எங்களை பற்றி நச்சு கருத்துக்களை பரப்புகின்றார்களா? கண்ணியமாக அதை அப்படியே அல்லாஹ் எடுப்பார். இந்த இஸ்திக்பார் என்ற அமல் எங்களுக்கு இருக்கின்ற போதும் அதே போல் அமைக்குள்ளி ஹம்மின் ஃபரஜா, என்னென்ன கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இருக்குமோ, குடும்பத்திலே கணவன் மனைவிகளிலே பிரச்சனை இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளிலே பிரச்சனை இருக்கலாம், தொழிலாளி முதலாளிகளிலே பிரச்சனை இருக்கலாம், கண்ணியமானவர்களே ஊருக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கலாம், நிர்வாகம் ஜமாத்துக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் தீர்வாக அல்லாஹ் இஸ்திக்பாரை கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மஜ்லிஸிலும் அதிகமாக இஸ்திக்பார் செய்வார்கள். அந்த மஜ்லிஸ் நல்ல ஒரு முடிவாக அந்த மஜ்லிஸ் இறுதியிலே முடியும். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, வரதகஹு மின் ஹைது லா யஹ்தசிப், இந்த இஸ்திக்பாரை யாரெல்லாம் விடாமல் செஞ்சு வருவாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நிறையாத புயத்துல, அழியாத புறத்துல ரிஸ்க் கொடுக்கிறான். ரிஸ்க்ண்டா என்ன தெரியுமா? கண்ணியமா உணவு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு என்ன என்ன தேவையோ
அமலை நாங்கள் தொடராக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வரக்கூடிய அமலாக இருக்கிறது. எந்த அளவென்றால் நல்லடியாருடைய தன்மைகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போதும் நல்லடியாக இருப்பார்கள். அல்லதீன யகூலூன ரப்பனா, நல்லடியார்கள் சொல்லுவார்கள், ரப்பனா எங்களுடைய இறைவா, இன்னனா ஆமன்னா நிச்சயமா நாங்கள் ஈமான் கொண்டோம், ஃபக்ஃபிர் லனா துனூபனா யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, வகினா அஸாபன்னார் கியாமத்துடைய நாளையில நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்திடுவாயாக என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த நல்லடியார்கள் சில தன்மைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த தன்மைகளிலே ஒன்று நல்லடியாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு இஸ்திக்ஃபார் என்ற அமலையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். முதலாவது சொல்லுகிறான் அஸ்ஸாபிரீன், அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். அன்மையை நாங்கள் மேற்கொண்ட பொறுமையின் பிரதிபலனாக அல்லாஹ் எங்களுக்கு நிறைய வெற்றிகளை தந்தான். அந்த பொறுமை இன்னும் தேவை. பொறுமைக்கு பின்னால் தான் வெற்றி இருக்கிறது, கஷ்டத்துக்கு பின்னால் தான் இலேசி இருக்கிறது, தோல்விக்கு பின்னால் தான் வெற்றி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற சந்தர்ப்பங்களே குடல்களை கொண்டு வந்து போட்டார்கள், நபிகளுடைய கழுத்தை நசுக்கினார்கள், நபிகளுடைய முகத்தை பார்த்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான முகத்தை பார்த்து காபிர்கள் இஸ்லாத்து விரோதிகள் துப்பினார்கள். கண்ணியமானவர்கள் நபிகளால் அடிக்கவில்லை, ஏசவில்லை, பண்பாடு மன்னித்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள். நல்லடியாக இருக்க வேண்டிய முதலாவது பன்மை அந்த தன்மை பொறுமை. அந்த தன்மை இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு நிறைய வெற்றிகளை தருவான். அந்த வெற்றிகளை சஹாபாக்கள் அடைந்தார்கள், நபிமார்கள் அடைந்தார்கள். அந்த வெற்றியை நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு அடைய செய்வான். அந்த பொறுமை என்ற தன்மை நல்லடியாக இருக்கின்ற போது தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் அஸ்ஸாபிரீன், பொறுமையாக இருப்பார்கள், வஸ்ஸாபிகீன், உண்மையாளர்களாக இருப்பார்கள். நல்லடியாக இருக்க வேண்டிய அடுத்த பண்பு உண்மையாளராக இருப்பார்கள். கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலே உண்மையாக இருப்பார்கள், பிள்ளைகளுக்கு உண்மையைத்தான் சொல்லுவார்கள், ஊருக்கு உண்மையைத்தான் சொல்லுவார்கள், வியாபாரமா கொடுக்கல் வாங்கலா உண்மையைத்தான் சொல்லுவார்கள். ஒரு செக் போட்டா நாளைக்கு மாறும் 1 லட்சம் இந்த கடதாசியை கொண்டு போங்க கொடுத்தா அது கடதாசியாக இருக்காது, அது 1 லட்சம் பணமாகத்தான் நாளைக்கு இருக்கும். இப்படி உண்மை சொல்லுவார்கள். இந்த உண்மை இல்லாமல் போன அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரும், அல்லாஹ்வுடைய வேதனைகள் இறங்கும். அதற்கு பின்னால் நாங்கள் எவ்வளவு கையேந்தினாலும் அல்லாஹ் எங்களுக்கு விடையளிக்க மாட்டார். கண்ணியமானவர்களே, அடுத்த தன்மை அல்லாஹ்வின் பக்கம்தான் நம்முடைய கவனங்களை இபாதத்தினூடாக எல்லா சிந்தனைகளையும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே செலுத்துவார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னிலை வழிபட்டவர்களாக இருப்பார்கள். செலவழிப்பார்கள். கண்ணியமானவர்களே, குடும்பம் என்று வந்து விட்டால் செலவழிப்பார்கள், பிள்ளை என்று வந்து விட்டால் செலவழிப்பார்கள், பந்தங்கள் உறவுகள் என்று வந்து விட்டால் செலவழிப்பார்கள், அள்ளி வாழ்வார்கள். பொது விஷயம் என்று வந்து விட்டால், பள்ளி விடயம் என்று வந்து விட்டால், மதரசா விடயம் என்று வந்து விட்டால், பாடசாலை விடயம் என்று வந்து விட்டால் செலவழிப்பார்கள். இது நல்லடியாக இருக்க வேண்டிய தன்மை. முக்கியமான ஒரு பண்பை அல்லாஹ் சொல்லுகிறார். சஹருடைய வேளையிலே அதிகாலையிலே எழுந்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இது நல்லடியாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. கண்ணியமானவர்களே, நாங்கள் எவ்வளவு பாவம் செய்கிறோம், அந்த பாவங்களை போக்குவதற்கு அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரை தந்திருக்கிறார். எனவே இந்த இஸ்திக்ஃபார் செய்யாமல் விடப்படும் என்றால், இந்த இஸ்திக்ஃபார் என்ற இபாதத் விடப்படும் என்றால் அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தின் விரோதிகள், இஸ்லாத்தை வித்தியாசமாக பார்க்கக்கூடிய மக்கள் இன்று மட்டுமல்ல முழு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் அவர்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாட்டிலே வாழக்கூடிய 100% மக்களிலே 90% இஸ்லாத்தை வழங்காதவர்கள். நானும் நீங்களும் 10%-ஆகத்தான் இருக்கிறோம். 90% மக்கள் பள்ளியை பற்றி தெரியாது, கபரை பற்றி தெரியாது, இந்த பள்ளியிலே என்ன நடக்குது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வித்தியாசமான ரூபம் கொடுக்கிறார்கள். பள்ளியிலே என்ன நடக்கிறது, பள்ளிக்கு மேல் அவர்கள் எதையோடு செய்கிறார்கள், எங்களுக்கு அவர் எதிராக சேர்த்து விட்டுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்படி ஒன்றும் அல்ல. முழு உலகிலும் 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் 160 கோடி மக்கள் தான் முஸ்லிம்கள். மீதமுள்ள 540 கோடி மக்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள், அல்லாஹ் ரசூலை தெரியாதவர்கள், கபரை தெரியாதவர்கள், சுவர்க்கத்தை தெரியாதவர்கள், நரகத்தை தெரியாதவர்கள். நானும் நீங்களும் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறோம்? அவர்கள் அழிப்பதற்கு துஆ கேட்டிருக்கிறோமே தவிர
வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இஸ்லாத்துக்கு வராதவர்களாக இருந்தாலும் யாரும் அவர்கள் இஸ்லாத்துக்கு ஆதரவளிக்கின்றவர்களை உருவாக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் விரோதிகள் எப்போதும் இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் இருப்பார்கள். இஸ்லாத்தை விளங்காதவர்கள், இஸ்லாத்துக்கு விரோதமானவர்கள் எப்போதும் எங்களுக்கு எதிராகத்தான் இருப்பார்கள். குர்ஆன் எதை சொல்லி காட்டுகிறார்? இன் தம்சக்குன் ஹஸனத்துன், அவர்கள் எங்களுக்கு ஏதாவது நலவுகள் நடந்தால் தசூஹும், அவர்கள் கவலைப்படுவார்கள். ஏதாவது நலவு நடந்துவிட்டதே, இவர்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறார்களே என்று அவர்கள் கவலைப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், வைன் துஸிபுக்கும் ஸய்யஅத்துன் யஃப்ரஹு பிஹா, என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு ஏதாவது கெடுதி நடந்தால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். நலவுகள் நடந்தால் அவர்கள் கவலைப்படுவார்கள். இவர்களுக்கு நலவு நடந்து விட்டதே என்று அவர்கள் கவலைப்படுவார்கள். கெடுதிகள் நடந்தால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இது இஸ்லாத்தின் விரோதிகளுடைய பண்பாடு. இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், வைதா ذكرல்லாஹு வஹ்தஹு இஸ்மஅஸத் குலூபுல்லதீன லா யுமினூன், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத, லா யுமினூன பில் ஆகிரா, கியாமத்துடைய நாளை ஈமான் கொள்ளாத, அல்லாஹ் ரசூலை விளங்காத இந்த மக்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் கோபத்தால் சுருங்கிவிடும், அவருடைய முகங்கள் எல்லாம் கோபத்தால் சுருங்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வைதா ذكرல்லதீன மின் தூனிஹி இதா யஸ்தப்ஷிரூன், இறைவன் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால் அவருடைய முகங்களிலே சிரிப்புடைய அடையாளம் பிரகாசமாக இருக்கும் என்று சொல்கிறார். இஸ்லாத்தின் விரோதிகளுடைய பண்பு இப்படித்தான். எனவே கண்ணியமானவர்கள், நாங்கள் பண்பாட்டால் அவர்களை கவர வேண்டும். இந்த பண்பாடு இஸ்லாம் காட்டி தந்த பண்பாடு என்று இருக்க வேண்டும். இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது ஒருமனே ஒரு வணக்கத்துக்குரிய பெயர் அல்ல. இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது முழு வாழ்க்கை திட்டம். ஒரு மனிதன் குடும்பத்திலே பிரச்சனைப்பட்டுக் கொள்கின்றானா அதற்கும் இஸ்லாம் தீர்வை சொல்லி தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சுவர்க்கத்தின் பக்கம் விரைய வேண்டுமா, உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டுமா, அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இஸ்திக்ஃபாரை தான் பயன்படுத்த வேண்டும். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நீங்கள் விரையுங்கள். வஜன்னத்தின், அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரையுங்கள். அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய விசாலம் எங்களுக்கு தெரிந்த மிகப்பெரிய விசாலம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வான பூமி அளவு விசாலம் சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரையுங்கள். விரைய வேண்டும் என்றால் இஸ்திக்ஃபாரின் பக்கம் நீங்கள் வர வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த இஸ்திக்ஃபார் என்ற அமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அந்த வான பூமி அளவு விசாலமான அந்த சுவர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள். அந்த சுவர்க்கம் யாருக்கு? உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு அல்லாஹ் தயார் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த முத்தகீன்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா, அந்த நல்லடியார்கள், அந்த முத்தகீன்கள் எப்படி இருப்பார்கள்? கஷ்டம் வருகின்ற போதும் செழிப்பாக இருக்கின்ற போதும் செலவழிப்பார்கள். கோபத்தை விழுங்குவார்கள். கோபம் கொள்ள மாட்டார்கள் சொல்லவில்லை, கோபம் வரும், ஆனால் கோபத்தை அடக்குவார்கள், விழுங்குவார்கள். கோபத்தை கோபமாக கண்டுகொள்ள மாட்டார்கள். இது முத்தகீன்களுடைய பண்பாடு. இப்படி இருந்தால்தான் அந்த முத்தகீன்களுடைய சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், மக்களை மன்னிப்பார்கள். எங்களுக்கு அடிக்கிறார்களா, ஏசுகிறார்களா, எங்களை பற்றி வித்தியாசமாக விளங்கியிருக்கிறார்களா, கண்ணியமானவர்களே, அதை மன்னிப்பார்கள். இந்த மன்னிப்பு என்ற தன்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைந்திருந்தது. எத்தனை பேரை மன்னித்தார்கள்? ஈரலை தப்பி துப்பி அந்த பெண்ணை கூட மன்னித்தார்கள். குடலை போட்டு அந்த மனிதர்களை கூட மன்னித்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னிப்பு என்ற தன்மையால் அரவணைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லாஹ் அந்த மன்னிப்பை கொடுத்திருந்தான். எனவே அந்த பண்பாடு எங்களுக்கு இருக்க வேண்டும். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படி நல்ல முறையில் இந்த பண்பாடு இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசம் கொள்கிறான். அல்லாஹ் அவர்களை தான் விரும்புகின்றான். என்ன செய்யணும்? முதலாவது அவர்கள் கஷ்டத்திலும் செழிப்பாக இருக்கின்ற போது செலவழிக்க வேண்டும், கோபங்களை விழுங்க வேண்டும், மக்களை மன்னிக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், விரும்புகிறான்.
கித்தா தெரியும் என்னென்ன கிடைக்கும் அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சீராக்கி தருவான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷா, அவர்களுக்கு ஏதாவது கெடுதி நடந்தால், அவ்வலமு அன்புஸஹும், ஏதாவது தப்பு தவறுகள் அவர்களுக்கு அவர்கள் அநியாயம் செஞ்சு கொண்டால், ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை உடனே ஞாபகப்படுத்துவார்கள், ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவருடைய பாவத்துக்கு அவங்க அல்லாஹ்விடத்திலே உடனே பாவ மன்னிப்பு பெறுவார்கள். இது நல்லடியாருடைய பண்பாடு. ஒரு தவறு இன்னைக்கு நடக்கிறதா, இன்றைக்கே இராவைக்கு செய்து முஹாசபா செய்து இராவைக்கு சுய பரிசோதனை செய்து அந்த பாவத்துக்குரிய பரிகாரத்தை அன்று இரவே தேடி விடுவார்கள், தீர்ப்பாளத்தின் மூலம் அழித்து விடுவார்கள். வலம் யுஸிர்ரு, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை யார் மன்னிக்க கூடியவர் என்று அறிந்து இந்த அடியான் தன் தவறு செய்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பொறுப்பை ஒப்படைத்து பாவங்களை அப்படியே மன்னிக்குமாறு அல்லாஹ்விடத்திலே வேண்டுகிறார். அல்லாஹ்வும் அவர்களை மன்னித்து விடுகிறார். தொடர்ந்து அல்லாஹ் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறான், வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலூ வஹும் யஅலமூன். அல்லாஹ் சொல்கிறார், ஒரு விஷயம் தவறு என்று வழங்கினதுக்கு பின்னால் அதிலே அவர் நிலைத்திருக்க மாட்டார்கள். நாங்கள் தப்பை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறோமா, இந்த தவறினால் எங்களுக்கு மட்டுமல்ல முழு முஸ்லிம் உம்மத்துக்கும் சோதனை வரும் என்றால் அந்த தப்பை இனங்காட்டுகின்ற போது அதிலே நிலைத்திருக்க மாட்டார், அதை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். இது நல்லடியாருடைய பண்பாடு. இப்படிப்பட்ட நல்லடியார்கள், இப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு தான் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பதாக ஓதா கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு விஷயத்தை அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறார், நாங்கள் சதா பாவத்திலே மூழ்கியிருந்தாலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பேற்ற வாசல் எங்களுக்கு திறந்திருக்கிறது. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் சொல்கிறான், சதா பாவத்திலே மூழ்கியிருந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பாவத்திலே மூழ்கியிருந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பாவிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்களே அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசாலத்தை பாருங்கள். பாவம் செய்கின்ற பாவிகளை பார்த்து கூட அல்லாஹ் கூப்பிடுகிறான், என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம். அல்லாஹ் மன்னிப்பானா, சந்தேகம் வேண்டாம், அல்லாஹ் மன்னிப்பான். கண்ணியமானவர்களே, இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானவன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் மன்னிப்பாளன், அவன் இரக்கமானவன் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, நாம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு தப்பு தவறு செய்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பதற்கு மன்னிப்பு என்ற வாசலை ஒவ்வொரு நாளும் திறந்து வைத்திருக்கிறான். இஸ்திக்பார் செய்வோம், தௌபா செய்வோம், நிறைய திருந்து சொல்லுவோம், இபாதத் செய்வோம், அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை எல்லாம் கபூல் செய்வான். நிச்சயமா எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்கள். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ கேட்டால் அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். மூன்று விதத்திலே அல்லாஹ் அவனுக்கு பதில் கொடுப்பான். முதலாவது துஆவை உடனே கபூல் செஞ்சதுக்கு பிரதிபகாரம் உடனே கொடுத்து விடுவான். இரண்டாவது துஆவை அல்லாஹ் கபூல் செய்யாவிட்டால் முதலாவது அவன் கேட்டதை கொடுப்பான். இரண்டாவது அவன் நடக்க இருக்கின்ற ஆபத்தை அவனை விட்டும் அல்லாஹ் நீக்குவான். மூன்றாவது அல்லாஹ் அந்த முதலாவது கொடுத்ததை அவன் கேட்டதை கொடுக்கவில்லை அல்லது அவனுடைய கஷ்டத்தை போக்கவில்லை, நான் துஆவை அப்படி அல்லாஹ் மீத வைத்து கியாமத்துடைய நாள் அவன் கேட்ட விடயங்களை அல்லாஹ் கபூல் செஞ்சு அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசாலத்தை பாருங்கள். அல்லாஹ் எந்த அளவு துஆவுக்கு உறவு பிரதிபானை வைத்திருக்கிறான். இத்தகைய ரப்பை நானும் நீங்களை விளங்கிக் கொண்டு அந்த அல்லாஹ்விடத்திலே கையேந்தாமல் இருந்தால் எங்களை போன்ற துருப்பாக்கியசாலிகள் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், மனிதனுடைய நன்றி கிடைத்த தனத்தையும் சொல்கிறான். மனிதனுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வை அழைக்கிறான். ஏதாவது சோதனை வந்து விட்டால், ஏதாவது கஷ்டம் நஷ்டம் வந்து விட்டால், வியாபாரத்திலே சொத்து வந்து விட்டால் அல்லாஹ்வை அப்போதுதான் அவன் நினைப்பான். அப்போதுதான் எங்களை அவன் அழைக்கிறான். ஆனால் அல்லாஹ் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் எப்போதும் இதெல்லாம் அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான். இந்த அடியான் இப்படித்தான் என்பதை அல்லாஹ் விளங்கி இருக்கிறார். இந்த அடியான் தொலைவீனமானவன் என்பதை அல்லாஹ் வணங்கி இருக்கிறார். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் இந்த அடியார்கள் சேர்க்கின்ற போது அல்லாஹ் என்ன செய்வான்? அதை நீக்கி அவனுக்கு அல்லாஹ் அருள் புரிவான். அல்லாஹ் அருள்கொடைகளை கொடுப்பார். கொடுத்ததுக்கு பின்னால் இந்த மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? மிக பயங்கரமான சோதனை. அல்லாஹ்விடத்திலே கையேந்து அந்த சோதனையை
இருக்கிறார், அல்லாஹ் நீக்கி இருக்கிறார். அதுக்கு பின்னால் அந்த அடியார் சொல்வான், கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்ம், இது என்னுடைய அறிவால, என்னுடைய புத்தியால, எனக்கு தெரிந்த அரசியல்வாதிகளால, எனக்கு தெரிந்தவர்களால் தான் இதை நான் சாதித்தேன் என்று மனிதன் தன்னை பற்றி புகழ் பேசிக் கொள்வான். அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி யாராவது சொல்லுகிறா பல்கிய பித்னா, இது மிகப்பெரிய சோதனை, இது மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். செய்வதெல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே உதவியை கேட்டு அல்லாஹ் உதவியை தந்ததற்கு பின்னால் இது நாங்கள் செய்தது என்று ஒரு மனிதன் செய்வான் என்றால் இதுதான் ஆகக்கூடிய சோதனை. இந்த விடயத்தில் அதிகமான மக்கள் அறிஞ்சு கொள்ள மாட்டார்கள் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியமானவர்கள், நாங்கள் எப்போதும் சார்ந்து செல்ல வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பு என்ற வாசலை திறந்திருக்கிறான். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த இஸ்திக்ஃபார் என்ற இபாதத்தை அதிகமாக செய்து இந்த இஸ்திக்ஃபாரினூடாக அல்லாஹ்வின் உதவியை வரவழைக்கின்ற, அல்லாஹ்வின் உதவிகளை எப்போதும் பெற்றுக் கொள்கின்ற, சோதனைகளை தடுத்து நிறுத்துகின்ற, எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்கின்ற இந்த இஸ்திக்ஃபாரை நிலைத்திருக்க செய்து இந்த இஸ்திக்ஃபார் என்ற இபாதத்தை தொடர்ந்து செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பூரா முஸ்லிம் உம்மத்தை கபூல்